2024 நியூ இயர் ஸ்டார்ட் ஆகி 50 டேஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ நியூ இயருக்கு முன்னாடி நாள் நீங்கள் நிறைய பிளான்ஸ்லாம் பண்ணியிருந்தீங்க. டெய்லி நான் காலை சீக்கிரமாக எழுந்திரிக்க போகிறேன், காலை சீக்கிரமாக எழுந்திரிச்சுனா எக்ஸசைஸ் பண்ண போகிறேன், மெடிடேஷன் பண்ண போகிறேன், புக் ரீட் பண்ணுற ஹேபிட்டை பில்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணணும், நிறைய ஹேபிட்ஸை பில்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை நீங்கள் 2024 ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி பிளான் பண்ணிகிட்டு இருந்தீங்க. 2024 ஸ்டார்ட் ஆன பிறகு ஃபர்ஸ்ட் வீக் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் எல்லாருமே அந்த ஹேபிட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணியிருந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்கள் ஒரு நாள் மிஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த ஹேபிட் எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் அந்த ஒரு நாளுக்கு அப்புறம் அப்படியே இன்னொரு நாள் சொல்லி ஸோ இப்போ 50 டேஸ் கிட்ட ஆயிடுச்சு. அந்த 50 டேஸில் என்னென்ன ஹேபிட்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தீங்க அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் மறந்துட்டீங்க. ஸோ அந்த அளவுக்கு உங்கள் ஹேபிட்லாம் போயிடுச்சு. இப்போ நான் சொன்ன ஸ்டோரி உங்கள் ஸ்டோரி மாதிரி இருக்குது. நீங்களும் 2024 ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நிறைய பிளான்ஸ்லாம் பண்ணீங்க. 2024 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 1 வீக் அந்த பிளான் எல்லாமே ஃபாலோ பண்ணீங்க. 1 வீக் அப்புறம் ஒரே ஒரு நாள் ஏதோ ஒரு காரணத்துக்காக மிஸ் பண்ணீங்க. அதுக்கப்புறம் இன்னொரு நாள் சொல்லிட்டு இதே மாதிரி நிறைய நாள் மிஸ் பண்ணி அந்த ஹேபிட்லாம் என்னென்னு சொல்லி கூட நீங்கள் மறந்துட்டீங்க. ஸோ இந்த ஸ்டோரி உங்கள் ஸ்டோரியாக இருந்துச்சுன்னா ஹலோ, இந்த வீடியோ உங்களுக்கு தான். இந்த வீடியோவில் நீங்கள் நியூ இயர் டைமில் பிளான் பண்ணுற அந்த ஹேபிட்ஸ் பிளான் எல்லாமே ஏன் நீங்கள் அதை பிளான் பண்ண மாதிரி போக மாட்டுது, எப்படி அதை போக வைக்கலாம், எப்படி அந்த நெக்ஸ்ட் 1ஆம் தேதிக்காக வெயிட் பண்ணாமல் இன்னிலேருந்தே நீங்கள் பிளான் பண்ண அந்த ஹேபிட்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கலாம், ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாமல். இது எப்படி ஒரு ஹேபிட்டாக பில்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம ஏன் இந்த ஹேபிட்ஸை பில்ட் பண்ணுறது நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குது, எப்படி நியூ இயரோட ஃபர்ஸ்ட் வீக்கில் மட்டும் இந்த ஹேபிட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது, அதுக்கப்புறம் ஏன் கஷ்டமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நியூ இயரோட ஃபர்ஸ்ட் வீக் உங்களுக்கு ஏன் ஈஸியாக இருக்குன்னா, ஸோ அந்த ஃபர்ஸ்ட் வீக்கில் உங்களுக்கு நியூ இயரோட மோட்டிவேஷன் கிடைக்குது. ஸோ நியூ இயர் மூலமாக உங்களுக்கு ஒரு டெம்பரரி மோட்டிவேஷன் கிடைக்குது. ஸோ அந்த மோட்டிவேஷனை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபர்ஸ்ட் வீக்கை கம்ப்ளீட் பண்ணிடுறீங்க. பட் இந்த நியூ இயரோட மோட்டிவேஷன் டெம்பரரி தான், அது லாங் டேர்முக்கு இருக்காது. ஸோ அதனால் உங்களாட்டி அந்த மோட்டிவேஷனை யூஸ் பண்ணி உங்களாட்டி ஒரு லாங் டேர்ம் ஹேபிட்ஸ் பில்ட் பண்ண முடியல. இந்த மாதிரி நியூ இயர் மோட்டிவேஷன், அப்புறம் 1ஆம் தேதி மோட்டிவேஷன், பர்த்டே மோட்டிவேஷன், ஸோ இந்த மாதிரி மோட்டிவேஷனை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களாட்டி ஒரு லாங் டேர்முக்கு ஒரு ஹேபிட்டை பில்ட் பண்ண முடியாது. ஏன்னா இந்த மோட்டிவேஷன்லாம் உங்களுக்கு வெறும் டெம்பரரி டைமுக்கு தான் இருக்கும். இது உங்கள்கிட்ட பர்மனெண்ட்டாக இருக்காது, லாங் டேர்முக்கு இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் இந்த மோட்டிவேஷனை யூஸ் பண்ணி நீங்கள் லாங் டேர்முக்கு ஹேபிட் பில்ட் பண்ணலாம்னு நினச்சினா கண்டிப்பாக பில்ட் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு உங்கள்கிட்ட ரியல் மோட்டிவேஷன் இருக்கும். இது என்ன ரியல் மோட்டிவேஷன் கேட்டிங்கன்னா, இதை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்லோட் பண்ணி நான் உங்களுக்கு ரியல் மோட்டிவேஷன் சொல்லி இங்கே உங்களுக்கு தமிழ் கூட காட்டும். ஸோ இந்த வீடியோ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ரியல் மோட்டிவேஷன் எப்படி பில்ட் பண்ணுறது. இந்த நியூ இயர் மோட்டிவேஷன், பர்த்டே மோட்டிவேஷன், 1ஆம் தேதி மோட்டிவேஷன் இல்லாமல், இந்த மாதிரி டெம்பரரி மோட்டிவேஷன் இல்லாமல் எப்படி லாங் டேர்ம் மோட்டிவேஷனை யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்து முடிச்ச பிறகு போய் பாருங்கள். இப்போதைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நியூ இயர் மோட்டிவேஷன், இந்த 1ஆம் தேதி மோட்டிவேஷன், பர்த்டே மோட்டிவேஷன்லாம் டெம்பரரி. ஸோ இதை வச்சு லாங் டேர்முக்கு எந்த ஒரு ஹேபிட்டும் பில்ட் பண்ண முடியாது. இது ஜஸ்ட் ஒரு ஷார்ட் டேர்முக்கு நம்மளுக்கு மோட்டிவேஷன் தரும். ஸோ அதுக்கப்புறம் காணாமல் போயிடும். லாங் டேர்முக்கு நம்மளுக்கு மோட்டிவேஷன் வேணும். ஸோ அதுக்கு ரியல் மோட்டிவேஷன் பின்னாடி போய் ஆகணும். ஸோ ரியல் மோட்டிவேஷன் நான் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம ஏதாவது ஒர்க் பண்ணணும், ஏதாவது ஒரு ஹேபிட்டை நம்ம ஃபாலோ பண்ணால் ஸோ அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். ஸோ எந்த ஒரு காரணமும் இல்லாமல் நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் பண்ண மாட்டோம். ஸோ காரணம் இல்லாமல் எந்த ஒரு ஹேபிட்டையும் நம்மளாட்டி பில்ட் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுற ஒரு ஹேபிட்டை நீங்கள் பில்ட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா, ஸோ எக்ஸசைஸ் பண்ணுற ஹேபிட்டை நீங்கள் ஏன் பில்ட் பண்ணணும், அதுக்கான காரணம் என்ன, ஸோ அந்த காரணம் என்ன அப்படிங்கிறத ரைட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் டெய்லி எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்குள்ளே என்னென்ன சேஞ்சஸ்லாம் வரும், ஸோ என்ன சேஞ்சஸ் வரும், எந்த சேஞ்சஸ்க்காக நீங்கள் இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணுறீங்க அப்படிங்கிறத ரைட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிற அந்த ஹேபிட்டால் உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்க போகுது, ஸோ இந்த ஹேபிட்டை நீங்கள் ஏன் ஃபாலோ பண்ணணும், இந்த ஹேபிட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணால் உங்கள் லைஃப் ஒரு 5 இயர்ஸில் 2 இயர்ஸில் என்ன சேஞ்சஸ் ஆகும், ஸோ இப்போ இருக்க லைஃப்பை விட்டு என்ன லைஃப்க்கு நீங்கள் போவீங்க 2 இயர்ஸ்க்கு நீங்கள் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிங்கன்னா, ஸோ இந்த விஷயத்தை ரைட் பண்ணுங்கள். ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் ரைட் பண்ணிவிட்டு இந்த விஷயத்தை நீங்கள் டெய்லி படிச்சுட்டே இருந்தீங்கன்னா, டெய்லி காலையில் சொன்னேன் இந்த விஷயத்தில் நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு அப்போ ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். இந்த ஹேபிட்டெல்லாம் பண்ணுறதுக்கு, இந்த ஒர்க்லாம் நீங்கள் பண்ணுறதுக்கு அப்போ உங்களுக்கு ஒரு ரியல் மோட்டிவேஷன் கிடைக்கும். ஏன்னா உங்களுக்கு ரியல் மோட்டிவேஷன் இப்படி தான் கிடைக்கும். இது இந்த நியூ இயர் டைம்லையோ இல்லை 1ஆம் தேதி அதெல்லாம் உங்களுக்கு சும்மா டெம்பரரி மோட்டிவேஷன், அது உங்களுக்கு லாங் டேர்முக்கு யூஸ் ஆகாது. பட் இந்த மோட்டிவேஷன் உங்களுக்கு லாங் டேர்முக்கு யூஸ் ஆகும். ஸோ இப்போ நான் சொன்ன இந்த ரியல் மோட்டிவேஷனை பற்றி நீங்கள் இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, ஸோ அதுக்கு நீங்கள் அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட்டில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நீங்கள் என்னென்ன ஹேபிட்ஸ்லாம் பில்ட் பண்ணணும் அப்படிங்கிறத லிஸ்ட் ரெடி பண்ணி, ஸோ இந்த ஹேபிட்ஸ்லாம் நீங்கள் ஏன் பில்ட் பண்ணணும், இதை பில்ட் பண்ணால் உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும், இந்த பில்ட் பண்ணால் உங்களுக்குள்ளே என்ன சேஞ்சஸ் வரும், ஸோ அந்த ரீசன்ஸை ரைட் பண்ணுங்கள். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறீங்கன்னா, ஸோ ஒரு ஃபிக்ஸ்டு டைம், ஒரு ஃபிக்ஸ்டு பிளேஸை செட் பண்ணிடுங்க. ஸோ நான் டெய்லி எக்ஸசைஸ் பண்ண போகிறேன். ஸோ எக்ஸசைஸை நான் ஃபிக்ஸ்டு டைமில், இந்த டைமில் தான் நான் டெய்லி எக்ஸசைஸ் பண்ண போகிறேன், இந்த பிளேஸில் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. இது வெறும் எக்ஸசைஸ்க்குலாம் புக் ரீட் பண்ணுற ஹேபிட்டாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஹேபிட்டாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஒர்க்காக இருந்தாலும் சரி, ஸோ அதுக்கு ஒரு ஃபிக்ஸ்டு டைம், ஒரு ஃபிக்ஸ்டு பிளேஸ் கொடுத்துருங்க. அண்ட் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுற அந்த பிளேஸ் அண்ட் டைம் உங்களுக்கு டிஸ்ட்ராக்ட் பண்ணாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இந்த ஃபிக்ஸ்டு பிளேஸ் அண்ட் டைமில் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கு நான் ஒரு பெஸ்ட் ஐடியா சொல்லலாம், மார்னிங் டைம். ஸோ மார்னிங் டைமில் யாரும் உங்களுக்கு அந்த டைமில் அந்த பிளேஸில் யாரும் உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ண போகிறது கிடையாது, யாரும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் இந்த ஹேபிட்ஸ்லாம் பில்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, ஸோ இந்த ஹேபிட்ஸ்லாம் பில்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட் டைம் எதுன்னு கேட்டிங்கன்னா மார்னிங் டைம். ஸோ மார்னிங் டைமை ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஹேபிட்ஸ் எல்லாம் பில்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். செகண்ட் ஸ்டெப்
ஸ்டெப் என்னன்னா ஃபிக்ஸ்டு பிளேஸ் ஃபிக்ஸ்டு டைம் செட் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் மொபைல்லையும் அலாரம் மாதிரி செட் பண்ணிக்கோங்க. டெய்லி காலை 5 மணிக்கு நீங்கள் எந்திரிக்கணும்னு சொல்லி ஒரு ஃபிக்ஸ்டு டைம் செட் பண்ணியிருக்கீங்கன்னா ஸோ 5 மணிக்கு அலாரம் வச்சுக்கோங்க. 6 மணிக்கு நீங்கள் புக் படிக்க போகிறீங்கன்னா 6 மணிக்கு புக் படிக்க போகிறேன்னு சொல்லிட்டு அலாரம் செட் பண்ணிக்கோங்க. டைம் எந்தெந்த ஹேபிட்ஸ் எல்லாம் எந்த டைமுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து அலாரம் மாதிரி ஃபோனில் செட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் பிஃபோரும் அந்த டைமுக்கும். இது செகண்ட் ஸ்டெப். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா ஸோ அலாரம் வச்சுருக்கீங்க, அலாரம் அடிக்கும். ஸோ அலாரம் அடிக்கும் போது உங்களுக்குள்ளே வந்து 2 வாய்ஸ் இருக்கும். ஒரு வாய்ஸ் என்ன சொல்லலாம், இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் காலை 5 மணிக்கு எந்திரிக்கணும்னு சொல்லி அலாரம் வச்சுருக்கீங்கன்னா 5 மணிக்கு அலாரம் அடிக்குது. ஸோ அந்த டைமில் உங்களுக்கு வந்து ஒரு 2 வாய்ஸ் கேட்கும். ஒரு வாய்ஸ் சொல்லும் அலாரம் ஆஃப் பண்ணிட்டு தூங்கிடு, இன்னொரு வாய்ஸ் சொல்லும் அலாரம் ஆஃப் பண்ணிட்டு எந்திரிச்சின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த 2 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் சூஸ் பண்ண போகிறீங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. உங்களுக்கே தெரியும் எந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ இந்த ப்ராப்ளமை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். உங்களாட்டி வந்து அலாரம் அடித்தோடனே ஆஃப் பண்ணிவிட்டு எந்திரிக்க முடியல, ஆஃப் பண்ணிவிட்டு தூங்க தான் முடியுது அப்படின்னா ஸோ அதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்கிறேன். 5 செகண்ட் ரூல்னு சொல்லி ஒரு ரூல் இருக்குது. ஸோ அந்த ரூலை ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த ப்ராசஸ் உங்களுக்கு வந்து ஈஸியாகிடும். அலாரம் காலைல 5 மணிக்கு அடிக்குது. ஸோ அந்த டைமில் என்ன பண்ணுறீங்க, அலாரம் ஆஃப் பண்ணிட்டு 5 4 3 2 1 சொல்லி கவுண்ட் பண்ணுங்கள். 5 4 3 2 1 கவுண்ட் பண்ணிட்டு டக்குன்னு எழுந்திரிச்சிங்க. ஸோ வேறு எந்த ஒரு விஷயத்தையுமே யோசிக்காதீங்க. யோசிச்சிங்கன்னா ஸோ அந்த டைமில் வந்து உங்களுக்கு நிறைய வாய்ஸ் சொல்லும், தூங்கிடு, ஏந்திரி, அது மாதிரி நிறையா வாய்ஸ் நிறையா உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் பண்ணிட்டு வந்திருக்கும். உங்களுக்கு எப்படி இருந்தாலும் அது வந்து அந்த வாய்ஸ் வந்து உங்களுக்கு தூங்க வச்சிரும். ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா 5 4 3 2 1 சொல்லிட்டு எந்திரிச்சிங்க. இது வெறும் காலை சீக்கிரமாக எந்திரிக்கிறதுன்னு கிடையாது. எந்த ஒரு ஒர்க் நீங்கள் பண்ணணும்னாலும் சரி, எந்த ஒரு ஹேபிட்டை நீங்கள் பில்ட் பண்ணாலும் சரி, ஸோ அந்த டைமில் இந்த ரூலை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த ஒரு ஹேபிட்டை நீங்கள் பில்ட் பண்ணணும் அலாரம் வச்சுக்கோங்க. அலாரம் அடித்த உடனே 5 4 3 2 1 சொல்லிட்டு அந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருங்க. அந்த ஹேபிட்டை நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ இது ஒரு ஈஸியான ப்ராசஸ். ஸோ இப்போ நான் சொன்ன இந்த 3 ஸ்டெப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணினாலே ஈஸியாக நீங்கள் வந்து லாங் டேர்ம் எந்த ஒரு ஹேபிட்டாக இருந்தாலும் பில்ட் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் நியூ இயர்க்கோ இல்லை உங்கள் பர்த்டேக்கோ இல்லை 1ஆம் தேதிக்கோ நீங்கள் வெயிட் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் ஈஸியாக நான் சொன்ன இந்த 3 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணாலே நீங்கள் வந்து ஈஸியாக இந்த ஹேபிட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து லாங் டேர்முக்கு பில்ட் பண்ணிடலாம். இன்னும் ஒரு சில டிப்ஸ் சொல்லணும்னா ஸோ இந்த ஹேபிட்ஸ் எல்லாமே ஸ்டார்டிங்கில் தான் பில்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஃபர்ஸ்ட் 1 வீக், ஃபர்ஸ்ட் 10 days, ஃபர்ஸ்ட் 15 days அந்த ஸ்டார்டிங் பீரியட் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த ஹேபிட்டாக பில்ட் பண்ணுறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஒன்ஸ் அந்த ஹேபிட்டாக ஒரு வந்து பில்ட் ஆயிடுச்சு, ஒரு கன்சிஸ்டன்சி வந்துருச்சு, ஒரு ஃப்ளோ வந்துருச்சுன்னா ஸோ அதுக்கப்புறம் இந்த ஹேபிட்ஸ்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நிறைய பேர் வந்து பயந்துருவாங்க, ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக இருக்குது, இப்படி தான் வந்து ஃபுல் டெய்லி இப்படி தான் இருக்கும் போல், எப்போதுமே இதே கஷ்டமாக தான் இருக்கும் போல் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படிலாம் கிடையாது. ஸ்டார்டிங்கில் மட்டும் தான் அந்த ஹேபிட் பில்ட் பண்ணுறதுக்கு நிறைய புஷ் பண்ண வேண்டியதாக இருக்கும், நிறைய அவங்களை போட்டு ப்ரெஷர் பண்ண வேண்டியதாக இருக்கும். பட் அதுக்கப்புறம் ஈஸியாகிடும். ஸோ அதனால் ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காதீங்க. ஸ்டார்டிங்கில் மட்டும் தான் கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி நெக்ஸ்ட் டிப் என்னன்னா, ஸோ நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் கஷ்டப்பட்டு எப்படியோ ஒரு ஹேபிட்டை வந்து பில்ட் பண்ணிட்டீங்க, ஒரு ஃப்ளோவில் இருக்கீங்கன்னா ஸோ அங்கே அந்த டைமில் எந்த ஒரு டைமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹேபிட்டை வந்து ஸ்டாப் பண்ணிடாதீங்க. ஒரு ஃப்ளோ போயிட்டு இருக்குன்னா அந்த ஃப்ளோ வந்து ஸ்டாப் பண்ணிடுங்க. ஏன்னா ஃப்ளோ நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த ஃப்ளோ வந்து பில்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அப்புறம் நீங்கள் டே 1லேருந்து எப்படி ஆரம்பிக்கும் போது எப்படி உங்களை ப்ரெஷர் பண்ணீங்களோ ஸோ அதே ப்ரெஷரை கொடுத்து நீங்கள் அந்த ஃப்ளோவை மறுபடியும் கொண்டு வர மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஒரு ஃப்ளோவில் போயிட்டு இருக்கீங்கன்னா அந்த ஃப்ளோ வந்து ஸ்டாப் பண்ணாதீங்க, அப்படியே அந்த ஃப்ளோலேயே போயிட்டுருங்க. பட் ஏதோ ஒரு நாள் வந்து உங்களாட்டி அந்த ஹேபிட்டை ஃபாலோ பண்ண முடியாத சுச்சுவேஷனில் நீங்கள் இருக்கீங்க. இப்போ எக்ஸாம்பிள் சொன்னால் நீங்கள் வந்து டெய்லி வந்து எக்ஸசைஸ் பண்ணி ஒரு ஃப்ளோ பில்ட் பண்ணிட்டீங்க. பட் ஏதோ ஒரு நாள் வந்து உங்களாட்டி அன்றைக்கி எக்ஸசைஸ் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் நீங்கள் இருக்கீங்க, உங்களாட்டி ஜிம் போக முடியாத சுச்சுவேஷனில் இருக்கீங்கன்னா ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஜிம் போக தேவையில்ல, ஜஸ்ட் வீட்லேயே ஒரு 10 புஷ்அப் பண்ணிடுங்க. 10 ரொம்ப மினிமம் தான் இது. ஸோ 10 புஷ்அப் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு அந்த நான் என்ன சொல்ல வரேன்னா ஸோ அந்த எக்ஸசைஸ் பண்ணுற ஃப்ளோவை ஸ்டாப் பண்ணாமல் ஏதோ ஒரு சிம்பிள் ஸ்டெப்பாவது பண்ணி ஒரு சிம்பிள் ஸ்டெப்பாவது பண்ணிடுங்க, ஒரு சிம்பிள் எக்ஸசைஸாவது பண்ணிடுங்க. ஸோ எந்த ஒரு ஹேபிட்டை பில்ட் பண்ணால் சரி நீங்கள் புக்குனா ஒரு பேஜாவது படிச்சிருங்க, சும்மா ஒரு 2 லைன் தான் படிச்சிருங்க. ஸோ அதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். ஏன்னா நீங்கள் ஃப்ளோவை ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் அந்த ஃப்ளோ பில்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால அதெல்லாம் சொன்னேன். ஸோ இப்போ உங்களுக்கு லாங் டேர்முக்கு ஹேபிட்டை பில்ட் பண்ணுறது எப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் இந்த வீடியோ மூலமாக நான் சொல்ல வந்த விஷயங்கள் எல்லாமே. ஸோ இதை பற்றி நீங்கள் இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், அந்த ரியல் மோட்டிவேஷனை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு நீங்கள் இந்த வீடியோ போய் பாருங்கள்.